படம் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரை எனக்கு கனெக்ட் ஆகல. எப்படி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு. கதை வந்து எனக்கு கனெக்ட் ஆகல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல சூப்பராவே கொண்டு போயிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. விஷுவல் கூட நல்லாவே கனெக்ட் ஆயிருச்சு. ஸ்க்ரீன் பிளேவா நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி ஹீரோ ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சூப்பரா இருந்துச்சு. நான் எப்படி ரிவீல் பண்ண முடியும்? படம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்ததுப்பா. படம் வந்து ஒரு சிம்பிள் தான். ஒரு ஃபேமிலியில ஒரு பேச்சுலர் இட்டுன்னு வந்து வீட்டு வாடகை விட்டோம்னா அவங்க வாடகையோடு இருந்துட்டா போதும். இப்போ அடுத்த ஒரு ஹீரோ வந்து அவரோட நினைப்பெல்லாம் அந்த படத்துலயே வீடு ரெண்டுக்கு விடும் போது ஒரு பேய் வீடுன்னு சொன்னா என்ன ஆகும்? அது ஒரு மென்டலாவே அது வந்து நினைச்சிட்டே இருந்தோம்னாவே அந்த நினைப்பு தான் நம்மளுக்கு அப்படியே ரியலா நடக்கும். நல்லா இருக்கு. மெயினா பாக்கியராஜாக்காக வந்திருந்தேன், அவரோட படத்தை பார்த்தேன். அந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் அவரை பார்க்கணுன்னு நான் இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கேன். நல்லா இருக்கு படம், பார்க்க வேண்டிய. சூப்பர். அவரை பத்திலாம் சொல்லணுமாப்பா. கடைசி நேரத்துல வந்து இவர் வந்து இந்த படத்தை நடிச்சிட்டு இறந்தாடும் போது கொஞ்சம் கவலையா இருக்கு. குஷ்பு மேம் பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோடனே வாக்கிங் போயின்னு ஹார்ட் அட்டாக் வந்தாரு. அவர் படத்தை நாங்கள் அப்பத்துலேருந்து ரொம்ப படத்தோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு படம் பார்க்கணுன்னு வந்தோம். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. டார்க் படம் பார்க்க வந்தேன். படம் நல்லா அருமையாக வந்திருக்கு. பாக்கியராஜாவும் இந்த படம் நடிச்சிருக்காரு. அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம விட்டு பிரிஞ்சதுனால. இந்த படத்தில் அவர் மாரடிப்பர் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு நல்லா அருமையாக வந்திருக்கு. சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓவராலாக எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எப்படின்னா நம்ம அவர் பேச்சுலராக போய் ஒரு வீட்டில் தங்குறாரு, அதில் போய் அவர் மாட்டிக்கிறார். அது எவ்வளோ கஷ்டமோ அதில் வந்து அங்கேருந்து எப்படி வெளியே வராரோ இதான் கதை. எப்படின்னா நம்ம குடும்பஸ்தானம் கூட இருந்தெல்லாம் பேச்சுலராக இருக்குது ரொம்ப கஷ்டம். எல்லாம் சொல்லுவாங்க பேச்சுலர்னா அப்படி ஜாலியாக இருப்பேன்ட்டு. அவர் பேச்சுலராக ஒரு ஆளாக எப்படி அந்த வீட்டில் தங்குறாரோ அவரோட கஷ்டம் நான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தாராளமாக எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா அருமையாக வந்திருக்கு. எல்லாம் தேட்டரில் வந்து கம்பல்சரி வந்து பாருங்கள். வரைக்குமே நம்மளுக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் புரியவே இல்லை. என்ன எதுக்கு இவங்க செத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது. அதை தாண்டி போக போக கிளைமேக்ஸில் கொடுத்த வித்தியாசமான ஒரு இது. ஏன்னா அந்த ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 4-5 இடத்துல நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும். படம் முழுக்க பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. பட் அவன் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திருப்பி 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 தெளிவுபடுத்திட்டே இருப்பாங்க. அதாவது எப்படின்னா நம்ம ஒரு பயந்துட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பயந்துட்டோம்னா அது போக 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 நம்மளை உள்ள வரைக்கும் இழுத்துரும். அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பேயை காட்டின விதம் வேற மாதிரி இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்ததுங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அப்படி போடு சாங்கெல்லாம் நாங்கள் கல்யாண வீட்டில் டான்ஸ் ஆடுறதுக்கு வச்சுருந்தோம். இவங்க என்னென்னா பேயை காட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. இன்னுமே அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு பேய் ஞாபகம் தான் ஒரு யோசித்து பாருங்கள். அது எவ்வளோ சூப்பரான சாங்கு. அந்த சாங்கை போய் பேயோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த சாங் வந்தாலே பேய் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. அதுதான் நல்லா இருந்தது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். டார்க் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெகுலரான ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் படம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து ஹீரோ போய் தங்குறாரு. ஸோ அவருக்கும் பேய்க்கு இடையில என்ன நடந்துச்சு அதான் வந்து படத்தோட ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்குது. பட் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பேய் படங்கனாலே ஃபுல்லாக நிறைய அந்த உருவங்கள்லாம் யூஸ் பண்ணி பயப்படுத்துவாங்க. அது இந்த படத்தில் வந்து ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எலிமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப விளையாடிருக்காங்க. ஒரு புக்கு, ஒரு தோசை தவா, டிவியில் வந்து அப்படி போடுங்கிற சாங்கு. ஸோ ஜஸ்ட் அந்த புக்கு உழுறது, டிவி ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது, வெறும் இந்த விஷயங்களை வச்சே வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பயப்படுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லேக் இருந்துச்சு. கொஞ்சம் ஹாரர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து. பட் இன்டர்வல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாரர் சீன்ஸ் எல்லாம் செம்ம ஹாரராக, செம்ம த்ரில்லிங்காக, செம்ம சூப்பராக வரும். இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் வச்சே வந்து பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட் கிளைமேக்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருந்துச்சு. படத்தில் மியூசிக் தாங்க படம். மியூசிக் இல்லைன்னா படமே இல்லைங்கிற அளவுக்கு மியூசிக் டைரக்டர் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு. முன்னில் ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்டாக இருக்குங்க. ஒரு மைக்கை ஒன்று க்ளோஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், சும்மா ஒரு லென்த்தான ஷார்ட் மாத்திரம் வச்சு விட்டிங்கன்னா மியூசிக் டைரக்டர் இதுக்கு வந்து ஒரு மியூசிக் போட்டு அப்படியே லெவலில் ஏற்றி இறக்கி
ஒரு ஹாரர் த்ரில்லர் எஃபெக்ட் வந்து செம்மையாக கொடுத்துருக்காரு. மியூசிக் டைரக்டர் கலக்கிட்டாரு. அவர் இல்லைன்னா அந்த படமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக பார்க்கலாம். இது படம் ஏ ரேட்டர்லாம் கிடையாதுல்ல, ரொம்பலாம் கிடையாது, பெருசாக பிளட் கிட்டெல்லாம் பெருசாலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். பிலோ 18 பசங்க கூட பார்க்கலாம்.